உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் எளிய தீர்வு, குடும்பத்தில் செல்வ செழிப்பு கிடைக்க, கேட்கும் வரம் கிடைக்க நாளை தவறவிடாதீர்கள். நாளை தெய்வீகமான வராகி நவராத்திரியின் கடைசி நாளான 9வது நாள். நான் சொல்லும் எளிய பரிகாரத்தை நாளை இல்லத்தில் செய்தால் இரவு 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ள அந்த இல்லத்தில் அஷ்டலட்சுமியின் ஐஸ்வர்யங்களும் வெற்றியும் கிடைத்தே தீரும். கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வராகி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். எல்லாம் வல்ல இந்த மண்ணின் சொந்தக்காரி ராஜராஜேஸ்வரி தாயின் படைத்தளபதி வராகி அம்மனின் அருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வராகி நவராத்திரி, அஷாட்ட நவராத்திரி, குப்த நவராத்திரியோட கடைசி நாள் நாளை இரவு 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே. நீங்கள் இதுவரைக்கும் 9 நாள் 8 நாள் வழிபடாட்டியும் நாளைக்கு இந்த வழிபாட்டை செய்யுங்க. என்ன செய்யணும்? ஒரு வெற்றிலைக்கு மேலே ஒரு காசு வச்சு சின்னதாக பிள்ளையார், அதே மாதிரி சின்னதாக ஒரு கூம்பு மாதிரி வச்சு வராகி அம்மன்னு மனசார நினச்சி அந்த வராகி அம்மனுக்கு முன்னாடி வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலையை பிரசாதமாகவும், மொச்சக்கொட்டையை கொஞ்சம் பிரசாதமாகவும், சக்கரவள்ளி கிழங்க பிரசாதம் முடிஞ்சால் 3 வைங்க, அல்லது ஏதோ ஒன்று பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் எலுமிச்சம்பழத்தை சரிவாதியாக கட் பண்ணி எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு உங்கள் குடும்பத்தில் வராகியின் நடமாட்டம் இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் வராகியின் அருள் முழுமையாய் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஓம் வம் வராகியை நம 27 முறை, ஓம் ஷியாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் 27 முறை. அதற்கு அப்புறம் வராகி அம்மாவோட ஓம் ஸ்ரீம் சொர்ணவராகியை நமோ நம இந்த மந்திரத்தை 27 முறையும், அதற்கு பிறகு வராகி துதி என்று சொல்லக்கூடிய சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதே, அஷ்டலட்சுமி சுரூபிணி அசதாரித்ய நாசினி இஷ்டகாமர் ராயினி வராகி நமஸ்துதே என்று வரக்கூடிய வராகி துதியை 5 முறை படிச்சுட்டு கற்பூரம் ஆரத்தி சாம்பிராணி காமிச்சிட்டு மஞ்சளை கரைச்சி துளசி செடியில் கொண்டு போய் கொஞ்சம் பொட்டு வச்சுட்டு வீட்டோட என்ட்ரன்ஸில் பூஜை அறையில் வச்சுட்டு அந்த வெற்றியில் ஒரு காசு வச்சுருங்களா அதோடு கொண்டு போய் கல்லாப்பேட்டியில் வச்சுட்டு பேலன்ஸு அன்னையிலிருந்து தொடர்ந்து நெற்றியில் மஞ்சளை வச்சுக்கங்க. வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை வடகிழக்கு மூலையில் தூவி விட்டுட்டு வீடு முழுவதும் மங்களகரமாக சாம்பிராணியை போட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிடுங்க. முடிஞ்சால் இதை பார்க்கக்கூடிய பெண்கள் நாளை முழு நாள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இரவிதை செய்து பாருங்கள். நிச்சயமாய் வராகியின் அருளால் வரம் பல உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல சொர்ணவராகியை நான் மனமாற வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. நல்லது நடக்கும். வாழ்க. தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் நடத்தும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு கோவையில் நடக்குது. வியாபாரத்தில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் நினைக்கிறவங்க மட்டும் என்னை வந்து சந்திங்க. 100% வியாபார கடன் சரியாகும், வியாபார தடை சரியாகும், வாடிக்கையாளர் அபரிதமாக வருவார்கள், வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜூலை கடைசியில் சத்யநாராயண பூஜை பௌர்ணமிக்கு பண்ணுறோம். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு அந்த பௌர்ணமி பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு தெய்வீகமான தனவசிய பணவசிய அரோமா எசன்சியாலோட பர்ஃப்யூம்ஸை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆடி அமாவாசை 2 நாள் சிறப்பு. ராமேஸ்வரம் யாத்திரை, கூட்டு பிரார்த்தனை, பரிகாரங்கள், ஒரு சிறப்பு திலாகோமமும் செய்ய இருக்கின்றோம். உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க. யாத்திரைக்கு வர முடியாதவங்க திலாகோமத்தை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.